இதய துடிப்பு. வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்தி. செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். உடுமலைப்பேட்டை சங்கர் கொலைக்கு அதிமுக அரசு தார்மீக பொறுப்பேற்க கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக தேமுதிக பாடுபடும் என்றும் உறுதி. ஜெயலலிதா வாங்கிய கடன் விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறது கர்நாடக அரசு. கொன்கா வழங்கிய தண்டனையை உறுதி செய்ய மூத்த வழக்கறிஞர் ஆச்சாரியா தொடர்ந்து வாதம். மக்கள் விரோத அதிமுக திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும், வைகோ வலியுறுத்தல். டாஸ்மாக் கடைகளில் டோக்கன்கள் மூலம் வாக்காளர்களுக்கு மதுபானங்கள் வழங்குவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. பரிசு பொருட்கள் மற்றும் பண விநியோகத்தை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை. தரமற்ற பேருந்துகளை இயக்கி மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படும் அதிமுக அரசு. பேருந்து இயக்க மறுத்து ஓட்டுநர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் கௌரவ கொலைகள் நடைபெறவில்லை, அதனால் அதற்காக தனி சட்டங்கள் இயற்ற தேவையில்லை என சட்டமன்றத்தில் பதிலளித்த அதிமுக அரசு உடுமலைப்பேட்டை சங்கர் கொலைக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கௌரவ கொலைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள அவர், ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக தொண்டாற்றுவதில் தேமுதிக உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிகள் இல்லையடி பாப்பா என பாரதியார் பாடினாலும், சாதிகளை ஒழித்திட தந்தை பெரியார் போராடினாலும், தமிழகத்தில் சாதிக்காக சண்டையிடும் காலம் போய் கொலை செய்யும் நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக சாதிக்காக கௌரவ கொலை செய்யும் கொடூர நிலை தமிழகத்தில் தற்போது நிலவி வருவதாக தெரிவித்துள்ள கேப்டன், தர்மபுரி இளவரசன், சேலம் கோகுல்ராஜ் ஆகியோரின் கொலைகளை தொடர்ந்து உடுமலை சங்கர் தற்போது கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த கொடூர நிகழ்வை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கௌரவ கொலைகள் நடைபெறவில்லை என்றும் அதற்காக தனிச்சட்டங்கள் இயற்ற தேவையில்லை என்றும் சட்டமன்றத்தில் பதிலளித்த அதிமுக அரசுதான் இந்த கொலைக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தால் பட்ட பகலிலே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் நடு சாலையில் இப்படிப்பட்ட கொலை சம்பவம் நடந்தேறி இருக்குமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினரின் கண்ணெதிரே இந்த நிகழ்வு நடந்தேறியுள்ளதாகவும், உடனடியாக கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் கூறுவதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த கொலை நிகழ்வில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு நின்றுவிடாமல், இதுபோன்ற கொலைகள் இனியும் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சகோதரர்களாக அன்பு காட்டி வாழ்ந்து வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், ஆனால் ஒரு சில சாதி அமைப்புகளும் அவர்களுக்கு பின்புலமாக இயங்கும் அரசியல் கட்சிகளும் தான் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழக அரசு இதுபோன்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்தில் சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்றும்,
சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக தொண்டாற்றுவதில் தேமுதிக உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக மக்களாகிய நாம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துடன் இருப்போம் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொள்வோம் என்றும் தனது அறிக்கையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசு இன்று தொடர்ந்து வாதத்தை முன்வைக்கிறது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ் மற்றும் அமிதவ ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே தன்னுடைய வாதத்தை கடந்த 11ஆம் தேதி நிறைவு செய்தார். இந்நிலையில் நேற்றைய விசாரணையின் போது கர்நாடக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் PV ஆச்சாரியா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காக எதையும் ஜெயலலிதா செய்வார் என பரபரப்பு குற்றச்சாட்டுடன் தமது வாதத்தை அவர் தொடர்ந்தார். 2 முறை முதல்வராக இருந்த காலத்தில் சொத்து குவிப்பு வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருந்ததையும் இந்த வழக்கில் 76 பேர் பிழற் சாட்சிகளாக மாறியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகாததால் அவருக்கு ரூபாய் 1.20 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது என்றும் இதில் இருந்தே இந்த வழக்கை நடத்துவதில் ஜெயலலிதா ஆர்வம் காட்டவில்லை என்பது வெளிப்படும் என சூடான வாதத்தை முன்வைத்தார். கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பால் இந்த வழக்கின் போக்கை மாறிவிட்டதாக ஆச்சாரியா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வங்கிக் கடன் பெற்றதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் இன்று கர்நாடக அரசு தாக்கல் செய்கிறது. அத்துடன் நீதிபதி குன்கா வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்ய கோரி இன்று தமது வாதத்தை ஆச்சாரியா தொடர்ந்து முன்வைக்கிறார். தேர்தல் அதிகாரிகள் நோட்டுகளை கண்காணிப்பதோடு டோக்கன்களையும் கண்காணிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் பேசிய அவர் டாஸ்மாக் கடைகளில் டோக்கன் விநியோகம் ஆரம்பமாகிவிட்டது என்று கூறினார். வாக்காளர்களுக்கு நோட்டு என்பது மாறி டோக்கன் வாக்குறுதிகள் என்றாகிவிட்டதாக கூறிய அவர் தேர்தல் ஆணையம் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் மிக மிக அதிக கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் உள்ள நிலையில் மறைமுகமாக வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் விநியோகம் செய்வதை தடுத்து ஜனநாயகப்படி தேர்தல் நடைபெற தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்தல் கமிஷன் பல கட்டளைகளை போட்டு இருக்கிறார்கள். பேருந்துகளில் குடங்கள் எடுத்து வரப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எங்கோ பரிசு பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. அதே போல டாஸ்மாக் கடைகளில் டோக்கனுக்கு டாஸ்மாக் சரக்கு கொடுப்பது தடுக்கப்படும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்படி என்றால் பல டாஸ்மாக் கடைகளில் டோக்கன் விநியோகம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால் நோட்டுகளை மட்டுமே கண்காணிக்காமல் டோக்கன்களையும் கண்காணிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன். இந்தியாவிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதாக எழுந்த சர்ச்சையில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கன்யாகுமார் உள்ளிட்ட 4 மாணவர்களை பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேற்ற உயர்மட்ட குழு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அப்சல் குரு நினைவு தினத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலை வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்கள் இந்தியாவிற்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து அமைக்கப்பட்ட விசாரணை குழு அளித்த அறிக்கையில் 21 மாணவர்கள் தவறு செய்துள்ளதாகவும் பல்கலையின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உயர்மட்ட குழுவின் பரிந்துரையை தொடர்ந்து துணைவேந்தர் தலைமையிலான கமிட்டி சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. சஸ்பெண்ட் செய்யப்படும் மாணவர்கள் விடுதியை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தரமற்ற பேருந்தை இயக்க மறுத்து அந்த பேருந்தை வட்டார அலுவலகத்திற்கு ஓட்டுநர் கொண்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றுபவர் அருள்தாஸ். இவருக்கு செங்கோட்டையிலிருந்து குமலி செல்லும் வழித்தடத்தில் பேருந்து ஒதுக்கப்பட்டது. அந்த பேருந்து பழுதடைந்து இயக்குவதற்கு தகுதியற்றதாக இருந்ததாகவும் இதனை சரி செய்து கொடுக்குமாறு நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பேருந்தை அருள்தாஸ் பேருந்தை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே ஓட்டுநர் பேருந்தை கடத்தி சென்று விட்டதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் போலீசில் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலம் செங்கோட்டை பிராஞ்சில் நான் டிரைவராக இருக்கேன். எனக்கு வயசு 57. நான் எந்த வண்டிக்கு போனாலும் வண்டியில் உள்ள ரிப்போர்ட் எழுதுவேன். நான் ரிப்போர்ட் எழுதுவேங்கிறதுக்காக எனக்கு ஒரு மோசமான வண்டியை இன்னைக்கு கொடுத்து
நீங்க குமுளிக்கு இந்த வண்டியை தான் கொண்டு போனாங்க. இந்த வண்டி வந்து ஸ்டேரிங் திரும்பாது. ஆனா இந்த வண்டியை தான் நீங்க கொண்டு போகணும்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க. மேல் கொண்டு நாங்க கலெக்டருக்கு தான் புகார் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருக்கு. விவசாயிகளுக்கு விரோதமான அதிமுக அரசை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்த ஆட்சியாக ஜெயலலிதா ஆட்சி உள்ளதாக சாடினார். உடுமலைப்பேட்டை சங்கர் கொலையில் உரிய நடவடிக்கை எடுக்க அதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் சாடினார். கடந்த 4 ஆண்டுகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தேசிய குற்றவியல் ஆணவ காப்பகம் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய வைகோ, விவசாயி அழகர் தற்கொலைக்கு ஜெயலலிதா அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மீத்தேன் திட்டத்திற்கு திமுகவும், மணல் கொள்ளையில் அதிமுகவும் முதல் குற்றவாளி என விமர்சித்த அவர், இதனால் இந்த இரு ஊழல் கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற மனநிலை நடுநிலையாளர்களிடம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை போல ஊழல் மலிந்த ஆட்சி தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே ஏற்பட்டதில்லை. இந்தியாவில் ஊழலில் முதல் இடம் பெறுகிற மாநிலம் தமிழகம் என்பது மிகவும் வெட்கத்திற்கும் வேதனைக்கும் உரியதாகும். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வரக்கூடாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் மீண்டும் ஆட்சி பீடத்திற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்ற மனநிலை நடுநிலையாளர்களிடம், 2 கட்சிகளையும் இதற்கு முன்பு ஆதரித்தவர்களிடம் கூட ஏற்பட்டிருக்கிறது. சீன ராணுவ ஊடுருவல் குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. காஷ்மீரின் லடாக் பகுதியில் அமைந்துள்ள பாங்கோக் ஏரிஃப் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி சீன ராணுவம் ஊடுருவியதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. இதனை டெல்லியில் பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதி செய்த போதிலும் ராணுவ வட்டாரங்கள் இதுபற்றி கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் சீன ராணுவத்தின் அத்துமீறல் குறித்து பிரதமர் மோடி தொடர்ந்து மௌனம் காப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. பருவநிலை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மத்திய குழுவினை அனுப்பி சேத நிலவரத்தை அறிந்து கொண்டு விவசாயிகளுக்காக வங்கிக் கடன்களை 6 மாதங்களுக்குள் திருப்பி அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக அதிமுகவினர் மீது 3 வழக்குகள் பதிவு. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தகவல். கஞ்சா விற்பது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த இளைஞர் குத்தி கொலை. சென்னையில் மர்ம நபர்கள் வெறிச்சை. மற்றும் பல செய்திகள் விளம்பரங்களில் வெளியிட்டது. செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரத்தில் தேர்தல் விதிகளை மீறியதாக அதிமுகவினர் மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான நடராஜன், தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கும் விதமாக 2 இலவச தொலைபேசி இணைப்பு மற்றும் GPS வசதியுடன் கூடிய 4 பறக்கும் படை வாகனங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக அதிமுகவினர் மீது இதுவரை 3 வழக்குகள் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 3 வழக்கு ஏடிஎம்கே பார்ட்டிஸ் மேல தான் பண்ணிருக்கு. குறிப்பிட்டு இல்லையா, ஏடிஎம்கே பார்ட்டியோடைய சிம்பத்தைசர்ஸ் அப்படிங்கறதா கான்செப்ட். அவங்களுடைய அனுதாபிகள் இது. ஆனா ஒரு பார்ட்டி கேஸை பண்ணியாச்சு, ஒரு ஆள் மேல ஃபைல் பண்றோம், பேரோட ஃபைல் பண்றோம். வாணியம்பாடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையின் போது 2,60,650 ரூபாய் பிடிபட்டுள்ளது. கார் ஓட்டுநரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த பணம் தேர்தல் அலுவலர் ஜெயபிரகாஷிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல் கொடைக்கானலில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருவூலத்தில் அந்த பணம் சேர்க்கப்பட்டது. இதனிடையே பெரம்பலூர் அருகே எசனை மேலப்புலியூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் 200க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். வாக்காளர்களுக்கு கொடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதா என அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சேலம் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்காக 32 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன தணிக்கையும் நடைபெற்று வருகிறது. சென்னையில் கஞ்சா விற்பது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்த இளைஞர் ஒருவர் கஞ்சா விற்கும் கும்பலால்
பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தீவுத்திடல் எதிரே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்த முகிலன் என்பவர் இப்பகுதியைச் சேர்ந்த கஞ்சா விற்கும் கும்பல் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனால் இவர் மீது கஞ்சா விற்கும் கும்பல் கடும் கோபத்தில் இருந்துள்ளது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடைக்கு வந்த இவரது சகோதரர் சிலம்பரசனிடம் அந்த கும்பல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளது. அப்போது இதனை தட்டி கேட்க வந்த முகிலனை அந்த கும்பல் பீர் பாட்டில் கண்ணாடியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளது. மர்ம நபர்களின் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த முகிலன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அருப்பு லட்சுமி என்கின்ற நாகலட்சுமி அவருடைய சகாக்கள் பல ஆண்டு காலமாக இங்க சாராயம், கஞ்சா போன்ற மது எல்லாமே இங்க விற்பாங்க. இது பலமுறை இதற்கான எதிர்ப்புகள் தெரிவித்த போதும் இது போலீஸும் அல்லது இது சம்பந்தப்பட்ட இங்க இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்ளவே இல்லை. சாராயத்தை ஓட்டுபவர்களை தடுக்க சென்றார். அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு ஒரு 24 வயசு இளைஞர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்தவரது சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் அதிகாரிகள் நடத்தும் வாகன தணிக்கையின் போது அப்பாவி மக்களை பெரிதும் பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு வணிகர்கள் சங்க மாநில தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கத்தின் மீதான கலால் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் கடை அடைப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் தாங்களும் போராட்டக் களத்தில் குதிக்கப் போவதாக தெரிவித்தார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வாகன சோதனையில் பெருமளவில் விவசாயிகளும் வணிகர்களும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய விக்ரமராஜா, பணம் கொண்டு செல்லும் போது எந்த மாதிரியான ஆவணங்கள் கையில் எடுத்து வர வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையம் எந்த அடையாளம் வேண்டும், வியாபாரிகளுக்கு என்று சொன்னால் என்ன அடையாளம், விவசாயிகளுக்கு என்று சொன்னால் என்ன அடையாளம், மக்கள் சாமானிய மக்கள் தான் பணத்தை எடுத்துச் செல்கின்ற பொழுது பிடிபட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர அரசியல்வாதிகள் பணம் இதுவரை பிடிப்பட்டதா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. பணம் பிடிபடுவது என்று சொன்னால் முறையாக 95 விழுக்காடு வியாபாரிகளுடைய பணம், பொதுமக்கள் பணம், விவசாயிகள் பணம் பிடிபடுகிறதே தவிர, ஆனால் அரசியல் கட்சியுடைய பணம் எங்கேயாவது பிடிபட்டிருக்கா? கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு தடை உத்தரவு போட்டு கூட பணம் கொடுப்பதற்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. ஆகவே பாதிக்கப்படுவது வணிகர்களும் பொதுமக்கள், விவசாயிகள். இதனிடையே திண்டிவனம் அருகே வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டிய 189 ஹெல்மெட் மற்றும் குக்கர் உள்ளிட்டவை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிகரெட் தர மறுத்தவரை குடிபோதையில் இருந்தவர்கள் கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் வேலூர் அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி விருதம்பட்டில் உள்ள பாலாறு சுடுகாட்டில் அப்பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார், மகேஷ்குமார், ராஜேஷ்குமார் ஆகியோர் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அருகில் மது அருந்திக் கொண்டிருந்த அடையாளம் தெரியாத நபரிடம் சிகரெட் கேட்டு 3 பேரும் சண்டையிட்டுள்ளனர். இதில் ஏற்பட்ட கைகலப்பில் 3 பேரும் கல்லால் அடித்து அந்த நபரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி இறந்தவர் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சதீஷ்குமார் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விருதம்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காளான் வளர்ப்பு தொழிலை வேளாண் துறையின் கீழ் கொண்டு வந்து வெளி மாநிலங்களைப் போல இலவச மின்சாரம் மற்றும் கூடுதல் மானியம் வழங்க வேண்டும் என்று காளான் விற்பனையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் காளான் சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இதற்கான உற்பத்தி செலவு மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிகம் என்பதால் காளான் சாகுபடியாளர்களும் விற்பனையாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உதகையில் நடைபெற்றது. காளான் வளர்ப்பு தொழிலை வேளாண் துறையின் கீழ் கொண்டு வந்து வெளி மாநிலங்களைப் போல இலவச மின்சாரம் மற்றும் கூடுதல் மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. உற்பத்தியை பாத்தீங்கன்னா இந்த 12 மாசமும் கரெக்டான உற்பத்தி வரதில்ல. ஒரு சில நேரங்களில் ரொம்ப குறைவா வருது, சில நேரத்தில் அதிகமா வருது. அதனால ஈக்குவல் பண்ணி எங்களால விற்க முடியறதில்ல. இந்த ஊட்டியில இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் இதுக்கு தலையிட்டு சப்சிடி கொடுத்து இந்த குறைந்தபட்சம் ரேட் ஒரு 20 ரூபாவது கிலோவுக்கு குறைச்சி கொடுத்தாங்கன்னா வெளியூர் மாநிலத்தில் உங்களுக்கு நம்மனால விற்க முடியும். இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 5000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த தொழில் இன்னும் நீடிக்கணும்னாக்கா
கவர்மெண்ட் இதுக்கு உதாரணமா வந்து இந்த தொழிலை ஊக்கப்படுத்தும், சப்சிடி கொடுக்கணும். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் நெற்பயிர்களை மர்ம நோய் தாக்கி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ள விவசாயிகள் மர்ம நோய் குறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களது 6 ஏக்கரை நிலங்க, இது போல பயிரெல்லாம் நல்லா வச்சு மருந்து அடிச்சுன்னு வந்து கதிர் வர சமயத்துல இது போல போயிடுச்சுங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்றது, எப்படி பழகிட்டு நாங்கெல்லாம் விவசாயிங்க இதை நம்பித்தான் நாங்க 10 வருஷம் கடன் வாங்கி வச்சோம். அது வச்சு இது போல பழம் இல்லாத போயிடுச்சாங்க. நாங்க சொல்லு என்ன பண்ண முடியும், எங்களுக்கு எதுனா பார்த்து எங்களுக்கு எதுனா ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லுங்க. அரியலூரில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி மக்கள் நல கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அருகே ஒரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகர் டிராக்டருக்காக வாங்கிய கடனில் தவணை கட்ட தவறியதாக கூறி அதனை தனியார் நிறுவனம் பறிமுதல் செய்தது. இதனால் விரக்தியடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து மக்கள் நல கூட்டணியினர் அண்ணா சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் விவசாயிகளை வஞ்சித்து வரும் அதிமுக அரசுக்கு எதிராக கோஷமிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நாட்டுக்காக உழைக்கிற ஒரு அப்பாவி விவசாயி, இளம் விவசாயி இந்த கொடுமைக்கு பலியாக்கப்பட்டிருக்கிறதுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உடனடியாக தமிழகத்திலே இருக்கிற அரசு அந்த சோழ மண்டலத்துக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கிற அவர்களை உடனடியாக கைது செய்து ரிமாண்ட் செய்ய வேண்டும். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடை இந்த அரசு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இந்த மோசமான நடவடிக்கையில வட்டி நிறுவனங்கள் ஈடுபடுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். சர்ச்சைக்குள்ளாக பேசிய அப்துல் அசார்தீனை கைது செய்ய கோரி தூத்துக்குடியில் அவரது உருவ பொம்மையை தூக்கிலிட முயன்ற இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டனர். நாக்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த இந்திய முஸ்லிம் அமைப்பின் தலைவர் அப்துல் அசாருதீன் பாரத் மாதாக்கு ஜே என கோஷமிடக்கூடாது என பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது பேச்சை கண்டித்து தூத்துக்குடி தெப்பக்குளம் அருகே இந்து முன்னணியினர் அப்சல் அசாருதீன் உருவ பொம்மையை மின்கம்பத்தில் தூக்கிலிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வார்டுகளிலும் அள்ளப்படும் குப்பைகள் அனைத்தும் மாநகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குப்பை கிடங்கில் திடீர் என தீ விபத்து ஏற்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் சேர்ந்து 3க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்திற்கு காரணம் குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது மர்ம நபர்கள் சிகரெட் அடித்துவிட்டு தூக்கி வீசியதால் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி. 47 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி. செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியிடம் 47 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்தது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழாவில் சூப்பர் 10 சுற்றுப் போட்டிகள் நேற்று தொடங்கின. இதன் முதல் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து எதிர்கொண்டது. நாக்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி இந்திய அணியை பந்து வீச பணித்தது. அதன்படி ஆட்டத்தை தொடங்கிய அந்த அணிக்கு சிக்ஸர் அடித்து ரன் கணக்கை துவக்கி வைத்தார் மார்டின் கப்டில். அதே ஓவரில் அவர் வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வீரர்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தனர். 20 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன்கள் எடுத்தது. ஆண்டர்சன் அதிகபட்சமாக 34 ரன்களை சேர்த்தார்.
இந்திய அணி தரப்பில் அஸ்வின், நெக்ரா, பும்ரா உள்ளிட்டோர் தலா ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றினர். Down the leg side on that right. I'm not sure how well he's caught this. Almost off the top edge. In the air and straight past Bumrah. This will be 4. That's enough, is it? Big enough for 6. 127 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நியூசிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இருப்பினும் விராட் கோலி 23 ரன்களும் கேப்டன் தோனி 30 ரன்களும் எடுத்தனர். இறுதியில் 18.1 ஓவர்களில் 79 ரன்களில் ஆல் அவுட் ஆகி 47 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. And cut away, so the man who been brought up from third. So once again, a beautifully flipped wicket beats the man at mid-on, and this should run away to the boundary. Smacked! What a sound that is, and what a sight it is. Well, this man, Airborne, and he places it well. It'll land safely. Elliott's the one giving chase. நியூசிலாந்து தரப்பில் ஜாண்டனர் 4 விக்கெட்டுகளையும் ஜோதி 3 விக்கெட்டுகளையும் மெக்கல்லம் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். ஆட்ட நாயகனாக ஜாண்டனர் அறிவிக்கப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.